அதாவது ஆர்எஸ்எஸ்ல இருந்து மூத்த நிர்வாகிகள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு கடந்த மாதமே அழைப்புலாம் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி அந்தந்த பகுதிகளில் இந்து முன்னணி மற்றும் பாஜக நிர்வாகிகள் எங்கள் கட்சி நிர்வாகிகளை, முக்கிய நிர்வாகிகளை எல்லா பகுதியிலும் அழைச்சிருக்காங்க. அன்றைய தினத்தில் வேற வேலை இருந்ததுனால நான் அங்கே போக முடியல. மற்றபடி இந்து முன்னணி நடத்திய அந்த மாநாட்டில் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா மற்றும் திராவிடத்தை பற்றி அவர்கள் அந்த டாக்குமெண்ட்ரி காமிக்கிறப்ப அந்த வார்த்தைகள் அவர்கள் தவிர்த்திருக்க வேண்டும். காரணம், கூட்டணி கட்சிகள் குறிப்பாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மற்றும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற கட்சிகள் எல்லாம் பேரறிஞர் அண்ணா அவர்கள் வழிவந்தவர்கள். பேரறிஞர் அண்ணா அவர்களை எங்கள் வழிகாட்டிகளாக ஏற்றுக்கொண்டு புரட்சி தலைவரும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் காட்டிய பாதையிலே செயல்படுவார்கள். அதில் இந்து முன்னணி மாநாட்டில் அந்த நிகழ்வை தவிர்த்திருக்க வேண்டும். உண்மையே அது வருத்தம் அளிக்கிற ஒரு நிகழ்வு. நீங்க கேட்பீங்க, அங்க முன்னாள் அமைச்சர்கள்லாம் இருந்தாங்களே, அவை நாகரிகம் கருதி சபையில போயிருக்கோம், அங்க ஒரு நாகரிகம் கருதி அமைதியா இருந்துட்டு வெளியில வந்துதான் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி உங்களை சந்தித்த பொழுது அதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறேன்.